நமக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டு சின்சான் தமிழ் கேமிங் எனக்கு வீடியோ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் தான் விளாட போகிறோம். அதில் பிஆர் தான் போட போகிறோம். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டைமண்ட் லாபியில் வந்து இருக்கோம். சரி, நம்ம இப்போ வந்து இறக்குறோம். ஓகே, என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ப்ளீஸ் அங்கே ஒரு பாட்டு அப்படியே இறங்குது. இப்போ அவனை போய் வந்து முடிச்சிடலாம். அங்கே ஒரு பாட்டு இறங்குது, இங்கே ஒரு பாட்டு இறங்குது. வெயிட் பண்ணுங்கள், கன் எடுத்துப்போம். ஓகே 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 பின்னாடி பக்கம் சண்டை நடக்குது, அங்கே போக தேவையில்ல. இந்த சைடு 2 பாட்டு கேஸ், அவங்க 2 பேரும் முடிச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, எங்கே கேஸ் இன்னும் வரல. மேலே வரத்தை பார்த்துட்டு இருந்தேன் கேஸ், எங்கேயுமே இங்கே வருதா? அங்கே பாருங்க, அங்கே ஒரு பாட்டு இறங்குது. பாட்டு தானே, அப்படி தானே நினைக்கிறேன். வெயிட் பண்ணி போய் செக் பண்ணுறோம், இல்லை நம்மளே போய் கொண்டுருவோம். என்னன்றீங்க? சரி ஓகே, நம்மான்னு போயிட்டே இருப்போம். எங்கடா அவன் வரவே மாட்டேங்கிறாங்க கேஸ் அவன். ஆஹா, வாடாடி டே 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 டே. ஓ, பாட்டு தான் போல். எங்கே பாருங்கள், இப்போ எங்கே நின்றுப்பான்னு நினைக்கிறேன். சொல்லலை கேஸ், ஒரே ஏம் வச்சு ஹெட்ஷாட் செத்துப்போ, அவ்வளோதான் கேஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? இது இந்த சைடு ஒரு பாட்டு நின்றுருந்தான், அவனை வந்து வேறு ஒன்றத்தை கொண்டுட்டான். இப்போ அவனை கொன்னோடனே நம்ம போய் கொல்ல போகிறோம். வாங்க போய் வந்து கொல்ல பார்ப்போம். ஆஹா, நம்ம வந்து கண்ணை மாற்றிட்டோமோ. இது லோடு எடுத்துப்போம். இந்த இடத்துல லோடு இருக்குது. இது அந்த கண்ணு தான் எனக்கு வேணும். அந்த சுத்தியல் நல்லா ஹெட்ஷாட் ஓடுது கேஷ். அங்கே ஒருத்தர் இறங்குறேன் கேஷ். நான் பார்த்துட்ருக்கல இறங்குற பார்த்தியா? அதானே நீ பண்ண தப்பே, நீ பண்ண மிகப்பெரிய தப்பே அதுதான். அது மட்டும்தான் நீ பண்ண மிகப்பெரிய தப்பே. என்கிட்ட வந்து செத்துருவாப்போ சாப்பிடும், அவ்வளோதாங்க. இன்னொரு கில்லு, 2 கில் எடுத்தாச்சு. இந்த மேட்ச் எத்தனை கில் எடுக்கிறோன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, லூட் அடிச்சிட்ருக்கு. இந்த இது மாற்றுறேங்க, அது பேர் என்னது, அந்த செட்டிங்ஸ் மாற்றிட்டு இருந்தேன் அப்போ, அதனால தான் வந்து காட்டில். வெயிட் பண்ணுங்க. ஓகே, லூட் அடிச்சாச்சு. வாங்க இப்போ வந்து போவோம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரிவைவல் பாயிண்ட் வந்து எடுத்துருவோம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாயிண்ட் வந்து எடுத்தாச்சு. எங்கள் ஒரு எனிமி கூட சுட்டுட்டு இருந்தான், அவன் எங்கே சுட்டுக்கிட்டு இருந்தான்னு தெரில. இப்போ அவன் எங்கே இருந்தான்னு தெரிஞ்சதுனா கூட பரவாயில்ல, நான் போய் அவனை வந்து அடிப்பேன். இந்த இடத்துல சுட்டு மாட்டிக்கிட்டாங்க. பின்னாடி தான் இருக்கான். வெயிட் பண்ணுங்க, பாட்டு போல கேஸ். என்ன கேஸ், டைமண்டில் அப்படின்னு வந்தால் ஃபுல்லாக பாட்டாக இருக்குது. சரி விடுங்க, ஆனால் செத்துப்போம். அவ்வளோதான், இவனே முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இது எடுத்துகிட்டு, நம்மக்கிட்ட எத்தனை காயின் இருக்குது? 200 இருக்கா? அந்த காயின் சொல்ல, அந்த இது சுத்தியல், இந்த ஜூஜிஃபிகேஷன் பவர் வாங்கிறதுக்கான காயின் சொன்னேன் கைஸ். ஓகேவா? பிளாஸ்மா எடுத்துக்கலாமா? ஏன்னா பிளாஸ்மா நல்லா இருக்கும் கைஸ். பிளாஸ்மா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, பிளாஸ்மா எடுத்துப்போம். லோடு கீழே போட்டுருவோம். லோடை கீழே போட்டாச்சு. வாங்க இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், வேறு எங்கேயாச்சும் எனிமி இருக்கான்னு பார்ப்போம். இங்கே அவனை வந்து சுட்டுட்டு இருக்காங்க கைஸ். அவன் தாங்க தெரில. உங்களுக்கு புல்லட்டு தெரிதான்னு தெரில. அந்த பக்கம் தெரியுதா பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து இது வந்து ரெக்கார்டட் வீடியோ. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து போயிட்டு வந்துருப்போம். ஓகே, அங்கே பாருங்கள், திருப்பி மேப்பில் காட்டுதான் சுட்டுட்ருக்கான்ட்டு. மேலே எங்கேயும் இருக்கானுங்க. நம்ம அங்கெல்லாம் போக தேவையில்ல, நம்ம அப்படியே இது கீழே அவனை வச்சுருந்தா கூட நம்ம வந்து பார்த்துப்போம். ஓகே, அது வரைக்கும் போய் அடிக்கணுமா? சரி, போய் அடிச்சிருவோம். இந்த எல்ஷேப் வீட்டாண்ட ஒரு ப்ளூ வால் இருக்குது. இந்த நமக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கான், நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டான். சொல்லலை, பார்த்துட்டேன். இவனை முடிச்சுட்டேன். ப்ளூ வால் போட்டேன், இவனை முடிச்சிடும். கொண்டுட்டான் கேஸ். நான் சாவ நினச்சி கூட பார்க்கல. சொல்லுங்க, பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. மின்னல் அடிச்சது பார்த்தீங்களா பாருங்கள், மின்னல் அடிக்குது கேஸ். நல்லா இருக்கு. எப்பொழுது இந்த மின்னலில் கொண்டு வந்தானுங்க? முன்னாடிலேருந்தே இருக்குது. அது ஃப்ரீ ஃபயர் மேட்ச் இப்போ வச்சேன் செட்டிங்ஸ் மாற்றுறப்ப. அதனால் ஃப்ரீ ஃபயர் மேட்ச் எடுத்தால மின்னலாக தெரியுது, இல்லைனா மின்னலாக தெரியாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே எங்கே போகிறது? சரி, இந்த சைடாக போவோமா, அந்த சைடு போவோமா? ஓகே, இந்த சைடாக போவோம். என்ன பண்ணுறது, இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். வேறு ஏதாச்சும் திருப்பி அந்த ஸ்கார் எடுத்துக்கலாமான்ட்டு. ஸ்கார் எங்கடா வச்சோம்? அதுக்குள்ளே ஸ்கார் எங்கே வச்சோம் மறந்துச்சு. இதோ அந்த பொட்டியாண்ட வச்சாங்க. சரி விடுங்க, நமக்கு இது வின்சிஸ் தரையே கிடச்சிச்சு. இப்போ அவன் இருந்தானா அவனை போய் போட்டு தரலாம், ஆனால் இப்போ இருக்க மாட்டான் அவன். ஓகே,
இப்போ ஆர்மர் இதை வேறு தூரத்துலேருந்து உடச்சிட்டேன். அந்த ப்ளூ வால் இது கைஸ். ஓகேவா? இப்போ இந்த இதாண்ட ஒருத்தங்க கைஸ், இந்த காயின் எடுக்கிற மிஷினாண்ட இப்போ இதில் கடிச்சு பாருங்கள் இருக்காம பாருங்க. தெரிதா இல்லையான்னு தெரியுறவங்களுக்கு. நான் இப்போ போய் அவனை சைலண்ட்டாக அவனுக்கே தெரியாமல் நம்ம போய் முடிக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்க, முடிப்போம். பார்த்தீங்களா ஓடுறான் பார்த்தீங்களா உள்ள. இப்போ அவனுக்கே தெரியாமல் நம்ம உள்ளே போக போகிறோம். அது எப்படின்னு அவனுக்கே தெரியாது. அங்கே போவோம், வச்சிடலாம், செத்து போடலாம். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. என்ன பண்ணுவோம், நம்ம வந்து அந்த இந்த காயின் வந்து எடுத்துப்போம். இப்போ வந்து நம்ம இது வாங்கிக்கலாம். இப்போ என்னது அந்த போர்ட்டல் ட்ரிஃப்ட்டு, அதுதான் கோஜோவோட இன்ஃபினிட்டி டொமைன் வந்து வாங்கிப்போம். ஓகே. இங்கே ஒருத்தருங்க இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட தான் எளிமையாக வந்து மாட்டுறானுங்க. செத்து போட. ஆஹா கைஸ், இவனுக்கு கண்ணு நொல்ல. ஏன்னா வந்து நம்ம வந்து போவோம், ஆனால் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. பாருங்களேன், இப்போ நம்ம வந்து போயிட்டே இருக்கோம், அவன் கண்ணுக்கே வந்து தெரிய மாட்டான் போல். நம்ம பாருங்களா, அவ்வளோதான், ஒரே அடி தான். அவன் நம்மளை பார்க்கவே இல்லை. பார்த்துருந்தானா அவன் வெளில வந்திருப்பான், இல்லை மெடிக்கேட்டர் சுற்றி இருந்திருப்பான். மெடிக்கேட்டர் சுற்றலை கைஸ். கைஸ் செம கைஸ், கண்டினியூஸாக அடி. ஓகே, அவ்வளோதான், நம்ம வந்து முடிச்சாச்சு. இவனையும் இங்கே எவனும் சுட்டுட்டு இருந்தானே, அவன் எவன் தெரியலையே. ஓகே, இங்கே எவனும் சுட்டுட்டு இருந்தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட் இந்த லூட் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல எவனும் இல்லை. சரி, நம்ம இப்போ எதிர்பக்கம் போகணுமே, எப்படி நம்ம போகிறது? ஓகே கைஸ், எப்படி கைஸ் போகிறது? வண்டி எடுத்துகிட்டு போயிடலாமா? போவோம். அப்படியே இங்கே வந்தாச்சு கைஸ். அப்படியே நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒரு எனிமி இறங்குவான். அப்படியே பாருங்கள், பின்னாடி ஒருத்தர் சொல்கிறானா, அவனை போய் பார்க்கறதுக்குள்ளே அவன் எங்கேன்னு தெரியாது. சரி விட்டுருவான், அவனை விட்டுருவான். இந்த இடத்துல எவனோ ஒருத்தர் இறங்குவான், அவன் எங்கேன்னு போய் பார்ப்பேன். அவன் எங்கேன்னு அவன் தேட்டே இருப்பான். இந்த இடத்துல இருக்கானா, வெளில இருக்கானா பார்த்தா வெளில இருப்பான். டப்புன்னு அந்த இது போர்ட்டல் ட்ரிஃப்ட்டை போட்டு, அதுதான் அது இன்ஃபினிட்டி டொமைனை போட்டு அவன் முடிச்சு விட்ருவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படி கேட்டிங்கன்னா வந்து அந்த இது முடிச்சு விட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா கீழே போவேன். அந்த இடத்துல ஒரு எனிமி இருப்பான். அவன் எங்கே இருக்கானே தெரியாமல் நம்ம இங்கே வச்சுருந்துருப்பேன். அதுக்கடுத்து அவன் எங்கே இருக்கான்னு நானே பார்ப்பேன். வெயிட் பண்ணுங்க, இப்போ தான் இந்த லூட்டில் எடுத்துகிட்டு அப்படியே கீழே போவேன். அந்த இது லான்ச் பேட் போட்டு கீழே போய்ட்டு பாட்டு இவனை போட்டு முடிச்சிடுவான். பரவாயில்லாம், அவ்வளோதான், செத்துப்போம் அப்படின்ட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து அந்த வீட்டு உள்ள ஒருத்தவன் நம்மளை சுடுவான். அப்படியே ரைட் சைட்லேருந்து புல்லட் வந்துச்சு. ரைட் சைட்லேருந்து புல்லட் வந்தோம். டப்புன்னு க்ளூவால் போட்டு எங்கடா இருக்கான்னு தெரியாமல் நான் அந்த கல்லுக்கு முன்னாடி போய் ஒழிஞ்சிப்பேன். கல்லுக்கு முன்னாடி போய் ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், திருப்பி அந்த வீட்டுக்குள்ளே எப்படியாச்சும் போனது க்ளூவால் போடலாமான்னு ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். ஸ்கோப் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா பின்னாடி கொஞ்சம் வந்துட்டு திருப்பி ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். பாருங்கள், திருப்பி ஸ்கோப் போட்டு பார்ப்பேன். ஒரு தலை தெரியுது, சொன்னால் அடிக்க முடியல. இப்போ க்ளூவால் போட்டு முன்னாடி ஓடி போவேன். பாருங்கள், நல்லா ஹெச்பி குறைச்சிட்டான். நம்ம இது மெடிக்கல் சுற்றி அந்த மாதிரி தான் நம்மளால் ஹெச்பி ஏற்றவே முடியும். ஓகே, நானும் திருப்பி இன்னொரு க்ளூவால் போட்டு ஏறி போவேன். அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தா அவன் சுடுறதையும் எடுத்துட்டான். சரி, நம்ம என்ன தான் பண்ணுறான்னு போய் பார்ப்போன்ட்டு நானும் மேலே ஏறிடுவேன். பாருங்களா, மேலே ஏறிட்டு நான் எப்படி அடிச்சு நினைக்க தெரியல. போனோடனே பட்டுன்னு ஒரு ஹெட்ஷாட். இந்த இடத்துல இன்னொன்று தான் என்னால் நம்ப முடியல. அது கூட நம்பிட்டேன், ஏதோ வரக்குள்ளே அடிச்சுட்டு. இந்த இடத்துல கரெக்டாக ஜம்பிங்கில் ஒரு ஹெட்ஷாட்டு. இப்போ நம்பவே முடியல. சரி, இவங்ககிட்ட லூட்டு கலெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் சொல்கிறான்ல எனக்கு பின்னாடி, அவங்ககிட்ட போகலான்னு பார்ப்பேன். அப்படியே போயிட்டு இருக்குள்ள அவனை எங்கே இருக்கான்ட்டு தெரியாமல் நானும் சுற்றி முற்றி வந்து பார்ப்பேன். இந்த சைடு இருக்கானா அந்த சைடு இருக்கானான்ட்டு அப்படியே லூட்டு அடிச்சுட்டு அப்படியே போவேன். பாருங்கள், இங்கே வந்துட்டாங்க. அந்த பவர் யூஸ் பண்ணுறான் நம்மளை. வெயிட் பண்ணுங்க, எங்கே இருக்கான்னு நம்மளே தேடுவோம். நானும் திருப்பி வீட்டுக்குள்ளே போகிறேன், வெளில வரேன், அவன் எங்கே இருக்கான்னு தெரில. சரி, நம்ம வெளியே போய்ட்டு அவன் எங்கே இருக்கான்னு தேடுவோம். வீட்டுக்குள்ளே இல்லைன்ட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா எவனத்தை சுடுவான். மேலே பார்த்தா 3 அலைவு. சரி, எங்கே இருக்க போகிறானுங்க, லாஸ்ட்டாக இப்படி இருந்தாலும் ஜோன் சின்ன லைட்டாக வரதா போகிறானுங்கன்ட்டு நானும் க்ளூவால் போட்டு சும்மா விளாட்ருப்பேன். பார்த்தா திருப்பி சுடுவோம். எங்கே இருந்தாண்டா சுடுறான்னு தெரியாமல் நான் க்ளூவால் போட்டு அந்த சைடை எகிரி போவேன். அப்படியே அந்த வீட்டாண்ட ஒருத்தர் இருக்காங்க. நமக்கு ரைட் சைடாக ஒரு வீடு இருக்கு இல்லையா, அதாவது அந்த வீடு, இந்த வீடு கிடையாது, அதுக்கு அந்த வீடு. அப்படியே சைலண்ட்டாக போய் அடிச்சிருவோம். எப்படிங்க, க்ளூவால் போடு. ஆஹாஹா, க்ளூவால் நாமானும் வந்து உட்காந்துட்டேன். அவ்வளோதான், இவனை இது அன்லிமிட்டட் இதுக்கு எட்டுன்னு போயிட்டேன். அது பேர் என்ன சொல்லுவாங்க, மறந்து போகுது கேஸ்.
சேர்த்துப்போ அவ்வளோ சழுத்து பிடி அடிச்சு நம்ம அவனுக்கு பண்ணாச்சு. இப்போ வெளில வந்தால் அவன் இங்கே க்ளூவால் போட்டு இங்கே செட்டில் ஆகிடுவான். இங்கே பாருங்களேன், இப்போ நான் உடைப்பேன், 2 க்ளூவாலையும் உடைப்பேன், நிற்க மாட்டான், அவன் இங்கே வந்து போடுவான். நானும் என்னடா டப்புன்னு ஏதோ ஒரு க்ளூவால் வருதுன்னு நானும் பார்த்துட்டு நானும் இந்த ஜன்னல் வழியாக குதிக்க பார்ப்பேன். நீங்களே பாருங்களேன், அப்படியே இந்த இடத்துலேருந்து அடிக்க பார்ப்பேன். அப்போ கூட அப்படியே வெளில குதிச்சு அப்படியே ஒரு அடி கேஸ், அவ்வளோதாங்க பூயா. கெத்தாக இருந்துச்சு கேஸ் அந்த மேட்ச்சு. 13 கில்லு. உங்களை எத்தனை கில்லுன்னு கேட்க சொன்னால் பரவாயில்லைங்க, 13 கில்லு கேஸ். பாய் கேஸ், இதோட நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான ஆளில் போட்டிங்கன்னா என்னோட எல்லா வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஓகே கைஸ், பாய் 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 பாய்.